நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவன் நோக்கி பார்ப்போம். பரிசுத்தரே அப்பா, இலாசாரே தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. வாக்கு மாறாத தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் ராஜாவேப்பா. நேற்றும் என்றும் மாறாத எங்கள் ரட்சகரே, உம்மை துதிக்கிறோம் ராஜாவேப்பா. இந்நாள் வரை ஆண்டவரேப்பா சுக பலத்தோடு வைத்திரே ஆண்டவரேப்பா. அதனால காண செய்திரேப்பா, உமக்குடான கொடி நன்றி ராஜாவேப்பா. இம்மட்டுமே எங்களை வழிநடத்தி வந்திரே, போஷித்திரே ராஜாவேப்பா. உமக்கு நன்றி ராஜாவேப்பா. இந்நாள் வரை இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை ராஜாவேப்பா. இதனால் நாங்கள் நிற்பது உங்களுடைய கிருபை ராஜாவேப்பா. உங்களுடைய தயவு ஆண்டவரேப்பா. அதனால் உண்மை உயர்த்துகிறோம், உண்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம் ராஜாவேப்பா. எங்களுக்காய் மரித்த தேவனே, உண்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காய் ஒவ்வொரு காயங்களையும் ஏற்றுக்கொண்டே உண்மை துதிக்கிறோம் ராஜாவேப்பா. எங்கள் மீது இவ்வளவா அன்பு கூர்ந்திரே, உண்மை துதிக்கிறோம் ராஜாவேப்பா. எங்களுக்கு ஆண்டவரேப்பா எங்களை வழிநடத்தினீரே, உண்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாட்கள் ஆண்டவரேப்பா போக்கில வாரத்தில் எங்களை வேலை எடுத்து கொண்டிரே, உண்மை துதிக்கிறோம் அப்பா. உண்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம் ராஜாவேப்பா. அப்பா அந்த நாட்கள் ஆவியானவர் எங்களோட கூட, இந்த கஷ்ட நாட்கள் எங்களோட கூட இருந்துரு அப்பா. உண்மை துதிக்கிறோம் ராஜாவேப்பா. இந்த நாட்கள் எங்களோட ஆண்டவரை கரம் பிடித்து வழிநடத்தி வந்திரே, உமக்கு கூட நன்றி ராஜாவேப்பா. அப்போ ஒவ்வொரு நாட்களோடு கூட இருந்த ஆண்டவரேப்பா, ஒவ்வொரு நாளையும் காண செய்திரு, கூட நன்றி ராஜாவேப்பா. எல்லாவற்றிலும் ஆண்டவரேப்பா எங்களுக்கு பரிபூரண சுகத்தை தந்திரே, உங்களுக்கு கூட நன்றி ராஜாவேப்பா. எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜாவேப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டு எங்களுக்காய் பறந்து பேசிக்கொண்டிருக்கிற தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் ராஜாவேப்பா. கண்மணியாகிய தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. என்று மாறாத தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இருவருவரே மாறாதவர் அப்பா. இருவருவரே பரிசுத்த ராஜாவேப்பா. இருவருவரே துதிக்க பாத்திரப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காய் ஆண்ட ரத்தம் சிந்து, எங்களுக்காய் மறித்து, எங்களுக்காய் உயிர் தெழுந்த தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் எங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிற தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் ராஜாவேப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா, நீர் வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வீராக ராஜாவேப்பா. ஒவ்வொரு ரத்த கோட்டைக்குள்ள ஆண்டவரும் கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீர் வழிநடத்துவீராக ராஜாவேப்பா. உன்னத தேவனே வழிநடத்துவீராக ராஜாவேப்பா. எங்கள் பரிகாரையே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எகவாயிரே நீர் ஒருவரையும் போஷிப்பீராக ராஜாவேப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு தேவைகளையும் சந்திப்பீராக ராஜாவேப்பா. எகவா ராஃபா, நீ சுகம் அளிக்கிற தேவன் என்ற நாட்களை உணர்த்துவீராக ராஜாவேப்பா. எங்கள் காயங்களை ஏற்றுக்கொண்ட தேவன் என்று உணர்த்துவீராக ராஜாவேப்பா. ஒருவரின் கண்களை திறந்து ஆண்டவரேப்பா உம்மை நோக்கி பார்க்கும்படியா நீர் பேசுவீராக ராஜாவேப்பா. ஆண்டவரேப்பா நீர் வழிநடத்த நீ கிரியை செய்ய ராஜாவேப்பா. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த மனமகிழ்ச்சி நாள் ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். சேர்ந்து ஆராதிப்போம் வாருங்கள். பிரிந்திருந்தாலும் சரீர பிரகாரமாக ஆவியில ஒன்றுபட்டு தேவனை துதிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம். ஆகவே ஆவியில ஒன்றுபட்டு நாம் தேவனை ஆராதிப்போம். எல்லாருமா சேர்ந்து நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி பாடுவோம் என்று சொல்லுகிற பாடலை எல்லாருமா சேர்ந்து நாம் பாடுவோமா? Nandri Dagappa
ஜீவன் சுகம் பலனை தான் தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. எவ்வளோ வெளியே போயிட்டு உள்ள வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். இந்த வாதை நம்ம அணுகாதபடி இருக்கான ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நல்ல ஆரோக்கியத்துக்காக நன்றி சொல்லலாம். சமாதானத்தோடு வாழ்கிறோமே அதற்காக நன்றி சொல்லலாம். நிறைய பேர் குறைகளை மாத்திரம் சொல்லிக் கொண்டு இருக்கோம். நன்றி சொல்ல நிறைய காரியம் முடியாது. ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லும் போது ஆண்டவர் மென்மேலும் நம்ம ஆசீர்வதிக்கிறார். நன்றி சொல்ல இந்த ஒருவனை தவிர மற்றவர் எங்கே என்று இயேசு கேட்கிறார். ஆக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நிறைய காரியங்கள் இருக்கியா. இன்னொரு முறையா கூட இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி என்று சொல்லி ஒரு 2 ஸ்டான்ஸாவை பாடி நம்ம ஆராதிக்க போறோம். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தி 1வது ஸ்டான்ஸாவும் 4வது ஸ்டான்ஸ் 5வது ஸ்டான்ஸாவும் பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி. இந்த பாடலோட ஆராதனோட கூட நாம் ஜெபத்துக்கு நேராக கடந்து போவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தயவுக்காய் இரக்கத்துக்காய் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே. அப்பா நீதியின் சூரியனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமும் ஜாதியும் பாக்கியம் உள்ளது என்று ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை இந்த பூமியில சிருஷ்டித்து ஆண்டவரே அப்பா எங்களுக்காக நீர் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் செய்கிற தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய பாதப்படியில் பரிந்து பேசுகிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே மற்றவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்று நீர் ஆண்டவரே உம்முடைய மலை பிரசங்கத்தில் சொல்லி இருக்கிறப்பா ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரை எல்லாரையும் நேசிக்கிற தேவனே, நீ நல்லவர் ராஜா, நீ நல்லவர் அப்பா. இந்த நேரத்தில் கர்த்தாவே அப்பா நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். உம்முடைய சமூகத்தில் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரும்
உங்களுடைய சமூகத்தில் ஜெபத்தை வைத்திருப்பாங்க ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, இதோ மறுபடியுமாக அப்பா உங்களுடைய சமூகத்தில் வருகிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை ஜீவனோடும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நீங்கள் வைத்திருக்கிறபடியாலும் உங்கள் நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் தாமே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஆண்டவரை நீர் தேவை ஆண்டவரே. அப்பா, எங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா, உண்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய கிருபையும் சமாதானமும் தேவை ஆண்டவரே. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே நாம் வெளியில் போகும்போதும் வரும்போதும் ஆண்டவரை பார்க்கிறோம். அநேகர் ஆண்டவரே அவர்கள் முகத்தில் ஆண்டவரை பிரகாசம் இல்லை ஆண்டவரே. மனதில் கஷ்டம், சஞ்சலம், போராட்டம் ஆண்டவரே இதெல்லாம் பார்க்குறோம் ஆண்டவர். ஆண்டவரே அப்பா, நீர் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்திருக்கிறப்பா, மனுஷனால் கூடாதெல்லாம் தேவனாலே மாத்திரமே கூடும் என்று நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை உறுதிப்படுத்திருக்கிறீர். இந்த நாளில் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. உலகத்தில் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே ஆவியானவர் தாமே ஆண்டவரே அப்பா, நீர் எல்லாரும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. எவ்வளோ மன போராட்டங்கள், கஷ்டங்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே யெகோவா ஈரே தேவை ஆண்டவரே அப்பா. உங்க ஸ்தோத்திரம் அப்பா. தேவைகளை சந்திக்கிற தேவன் அவர்களுக்கு தேவை ஆண்டவரே அப்பா. இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நீர் தேவைப்பா ஆண்டவரே. யெகோவா ஈரே தேவைகளை சந்திக்கிறவர் தேவன் தாமே ஆண்டவரே அப்பா. எல்லாருக்கும் கூட இருந்தால் அவங்க தேவைகளை சந்திக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரே அப்பா, அநேக இடத்துல பேசும்போது ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு அப்பா வேலை இல்லை ஆண்டவரே, வேலை போயிருக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அநேக வீட்டில் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே வேலைக்கு போவாங்க. ஆனால் இன்னைக்கு யாருமே வேலைக்கு போகாத வீடுகளும் உண்டு, ஒருவர் வேலைக்கு போகிற வீடுகளும் உண்டு ஆண்டவரே. கண்ணோக்கி பாருங்கப்பா ஆண்டவரே, கண்ணோக்கி பாரு. அவங்க வீட்டு வாடகை கொடுக்கணும், பிள்ளைகள்லாம் சாப்பிடணும் ஆண்டவரே அப்பா. அது தேவைகளெல்லாம் சந்திக்கப்படணும் ஆண்டவரே. இன்றைக்கு விலைவாசி ஏற்றங்கள் ஆண்டவரே, நிறைய பேரால ஆண்டவரே சில காரியங்களை வாங்க முடியாது. ஆனாலும் ஆண்டவரே அப்பா, அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் ஆண்டவரே அப்பா ஆகாரம் இல்லாமல் படுக்கைக்கு போகக்கூடாது ஆண்டவரே. அது உம்மால மாத்திரம்தான் கூடும் அப்பா. ஆவியான ஒருவரே அப்பா, உம்மால மாத்திரம்தான் கூடும். நீங்க பரிந்து பேசுங்க, உங்க எல்லாருக்கும் உதவி செய்யுங்க அப்பா. எல்லாரும் உங்க உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, அவர்களுக்காக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல பரிந்து பேசுகிற கர்த்தாவே ஆண்டவரே அப்பா. நீர் எங்களோடு கூட இருந்து நடத்துகிற தேவன். எல்லா பிள்ளைகளும் நடத்த வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே, தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. ஒருவேளை வேக ஆகாரத்துக்காக ஆண்டவரே அநேக குடும்பங்கள் கஷ்டப்படுகிறது ஆண்டவரே. அநேக இருதயங்கள் அழுது கொண்டிருக்கிறதப்பா. அநேக இடங்கள்ல சில இடங்கள்ல பார்க்கிறோம், கேட்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுத்து விட்டு பெற்றோர்கள் சாப்பிடாமல் இருக்கிறதா ஆண்டவரே. பரிசுத்த ஆவியான தேவன் தாமே ஆண்டவரே இதையெல்லாம் கண்ணோக்கி பார்ப்பீராக, இதையெல்லாம் கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய சமூகம் அவளுக்கு எப்போது தேவைகளை சந்திக்கிறதா இருக்கட்டும் ஆண்டவர். இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா, நாங்கள் நியாயத்தை குறித்தோ ஆண்டவரே எல்லாவற்றை குறித்தோ பேசுவதற்கு ஆண்டவரே அப்பா நேரம் இல்லை ஆண்டவரே. இது கிருபையாய் நீர் இறங்குகிற நேரம் ஆண்டவரே. அவர்களுக்கு கண்டித்து உணர்த்துங்க. எல்லாரும் ஆண்டவரே மனம் திரும்பி இருக்கிறாங்க, எல்லாரும் மனதால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தேவன் தாமே அவர்களோடு பேசுவீராக, தேவன் தாமே அவர்களோடு பேசுவீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பயத்துடன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒரு சின்ன தொண்டை வலி வந்தாலோ, காய்ச்சல் வந்தாலோ, தலைவலி வந்தாலோ, கால் வலி வந்தாலோ, எந்த வலி வந்தாலும் ஆண்டவரே அப்பா பயந்து கொண்டு ஆண்டவரே அப்பா என்ன நடக்குமோ, நாளை என்ன நடக்குமோ என்று தெரியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்களுக்கும் ஆண்டவரே, எங்கள் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பிள்ளைகளுக்கும் யெகோவா ராஃபா தேவ ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே நீர் எவ்வளவு உண்மையுள்ளவர் அப்பா. ஆண்டவரே சுகம் தருகிற தேவன், சுகம் தருகிற தேவன் எங்கள் எல்லாருக்கும் தேவை ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே, அவருடைய தழும்புகளாலே சுகமானோம் என்ற வார்த்தை சொல்லுகிறது அப்பா. ஆண்டவரே எங்களுடைய மீறுதலுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக நீர் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். சிலுவையில் ஆண்டவரே அப்பா ஏற்றுக்கொண்டீரப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்காக பாவ நிவாரண பலியாக உண்மை ஒப்பு கொடுத்தீரப்பா. ஆண்டவரே யெகோவா ராஃபா எங்களுக்கு தேவை, எங்க எல்லாருக்கும் தேவை. உலகத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் யெகோவா ராஃபா தேவை ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுக்கு தயவா இறங்கும், எங்கள் பிள்ளைகளுக்கு தயவா இறங்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்கும், சபையாருக்கு இறங்கும் ஆண்டவரே. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இறங்கும் ஆண்டவரே. ஊழியக்காரர்களுக்கு இறங்கும், ஊழியக்கார பிள்ளைகளுக்கு இறங்கும், விசுவாச பிள்ளைகளுக்கு இருக்கும், உம்மை நம்புகிற யாவருக்கும் இறங்கும் ஆண்டவரே.
அப்பா ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். இஸ்ரவேலருக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேல் எல்லாருக்கும் இறங்கும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறப்பா. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை உலகம் முழுவதும் நீர் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. அப்பா எவ்வளோ ஆண்டவரே அது வேதனைகள் ஆண்டவரே, காரியங்களை கேட்கும்போது ஆண்டவரே அப்பா வேதனையா இருக்கிறதப்பா. உண்மை நாங்கள் இந்த இடத்துல கனப்படுத்துகிறேன் ஆண்டவரே. உண்மை நான் கனப்படுத்துகிறேன் அப்பா. நீர் எவ்வளவு நல்லவர் கர்த்தாவே. அதெல்லாம் ஆண்டவரே கண்ணுக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் காணாதவைகளாக இருக்கலாம் ஆண்டவரே. நீர் அந்த வைரஸ் எல்லாவற்றையும் நீர் காண்கிறவர் ஆண்டவரே. அப்பா உமக்கு முன்பாக ஒன்று மறைவாக இருக்கவில்லை ஐயா. உம்முடைய சமூகத்துல வைக்கிறோம். ஆவியானவர் தாமே எல்லாவற்றையும் சுகப்படுத்தி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக பரிந்து பேசி எங்கள் காயங்களை கட்டி எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் எங்களை குணமாக்கி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை இதோ அப்பா அநேக இடங்களில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நிறைய இடங்கள்ல இருக்கிற ஆண்டவரை பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே எல்லா சுகமும் ஆரோக்கியமும் பலனும் தந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே, நீர் கொடுத்த படைத்த ஒவ்வொரு ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அம்மா. ஆண்டவரே அப்பா மருந்துகள் உண்டு அப்பா. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாக கர்த்தர் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று கர்த்தர் தாமே இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேசத்துல மாத்திரமல்ல, தமிழ்நாட்டுல மாத்திரமல்ல, இந்திய தேசம் முழுவதும் நீங்க வியாதியை விட்டு விலக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய கரம் கூடவே இருக்கட்டும் அப்பா. அப்படியே ஆண்டவரே மற்ற நாடுகள்லாம், உலகத்தில் உள்ள ஆண்டவரை மற்ற நாடுகள்லாம் ஆண்டவரை கர்த்தர் தாமே எல்லா நாடுகளும் இந்த வியாதியை விலக்க ஆண்டவரை கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். நீர் எங்களுக்காக மரித்தீர், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர். எங்களுடைய கஷ்டங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு உதவி செய்யுங்க. தரித்திரம் போகவும் ஆண்டவரே வியாதியின் கூரை ஜெயிக்கவும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு யெகோவா நிசியா இருந்து எங்களுக்கு வெற்றி தருவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை ஸ்தோத்திரம். எங்களை ஜெயம் கொடுத்த தேவனாகிய உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்துல வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களை எடுத்து ஆண்டவரை எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. உம்முடைய சமூகத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. துதி கன மகிமையாவும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை இந்த மனமகிழ்ச்சி நாளே கேட்டு பலப்படும்படியாய் ஊழியக்காரன் நான் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். தேவன் கொடுத்த வார்த்தை தான் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்க போகிறேன். நிச்சயமா இந்த சூழ்நிலைக்கு அது மிக பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவர் எப்பொழுதும் பிரயோஜனமானவைகளை போதிக்கிறதே இல்லை. அவர் விருதாவாய் வீணா எவைகளை சொல்லுகிறதே இல்லை. அது இந்த நாளில் கூட பார்க்க வேளையில கொடூரமான நாட்களுக்குள்ள கடந்து போகிறோம். எங்க பார்த்தாலும் வியாபாரம் இல்லை, வேலை இல்லை, தொழில் இல்லை, மக்களுடைய பிழைப்பு வாழ்க்கை ஸ்தம்பித்து போயிருக்கிறது. அநேகர் எனக்கு கூட தொலைபேசி கொண்டு வேலை போச்சு. இன்றைக்கும் கூட ஏதாவது வேலை கிடைக்காதா? சிலருக்கு பிரச்சனை அப்படி, ஐயோ நாங்கள் 3 பேர் வேலை செஞ்சு எப்படியோ குடும்பத்தை நடத்திட்டு இருந்தோம், வாடகை கொடுத்தோம், அப்படி பண்ணோம், ஆனால் இன்னைக்கு ஒரு ஆள் தான் வேலை இருக்கு, நாங்கள் என்ன பண்ணுவோம்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை தான் ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கும்போது தேவன் கொடுத்த ஒரு சொல்யூஷன், தேவன் கொடுத்த ஒரு பதிலை தான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால் ஐக்கியமாய் வாழ்தல் அல்லது ஒருமனப்பட்டு வாழ்தல். தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் பேச்சு வாழ்க்கையில கூடி வாழ்தல், கூடி இருந்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படியே செக்குலர் வேர்ல்டு அந்த லாங்குவேஜில் சொல்லணும்னா நெட்வொர்க்கிங், சேர்ந்து வாழ்தல், சேர்ந்து பழைத்தல் என்பதை குறித்த வார்த்தை தான் நான் இன்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த வேலையில பார்க்க வேலை குடும்பங்கள்லாம் ஒன்றாய் சேர்ந்து வாழ வேண்டும். ஒரு ஆளுக்கு வேலை இருக்கும், 3 பேருக்கு வேலை இல்லை, என்ன பண்றது? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைத்தல். நாம என்ன செய்யறது? வீட்டில் இருந்து ஜெபிக்கலாம், வீட்டு வேலைகளை செய்யலாம், ஒத்தாசையா இருக்கலாம். மனைவி மாத்திரம் வேலை செய்வாங்க, வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க. கணவருக்கு வியாபாரம் இல்லை, தொழில், என்ன பண்றது? வீட்டில் இருந்து ஜெபிக்கலாம், பிள்ளைகளுக்கு மனைவிக்கு ஒத்தாசையா இருக்கலாம்.
வீட்டு வேலைகள் செய்யலாம், சமைக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்து ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தா குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். சில குடும்பங்களில் பிள்ளைகள் சம்பாதிக்கிறாங்க, பெற்றோர்கள் என்ன பண்றது? இது இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இதிலிருந்து மேல வர வேண்டும் என்றால் ஐக்கியம், அதுதான் ஆண்டோட வார்த்தை ஐக்கியம் என்று சொல்லுகிறது, ஃபெல்லோஷிப் என்று சொல்லுகிறது. அதாவது சேர்ந்து வாழ்தல். நம் வழக்கு வார்த்தையில கூடி இருத்தல் என்று சொல்லப்படுகிறது, அல்லது செக்குலர் லாங்குவேஜில் நெட்வொர்க்கிங் என்று சொல்லப்படுகிறது. இப்படி சேர்ந்து வாழ்ந்தால் எவ்வளவு பெரிய வெற்றி உண்டு தெரியுங்களா? இந்த வாதையும் இந்த லாக்டவுனையும் நீ மேற்கொண்டு வெளியே வரலாம். இதை நினைச்சு நீ பயந்து கொண்டிருந்தாலோ கலகி கொண்டிருந்தாலோ ஒன்றும் ஆக போவதில்லை. அதற்கு பதிலாக நாம் ஒருவர் கூடி வாழ்ந்தால், ஐக்கியத்தில் இருந்தால், ஏற்றுக்கொண்டால் நமக்கு பெரிய பலன் உண்டாயிருக்கும் என்பதில் சந்தேகம் அல்ல. வருத்தப்படுவதனாலோ கவலைப்படுவதனாலோ ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்க முடியாது. வெள்ளையை கருப்பாக்கவோ கருப்பை வெள்ளையாக்கவோ மனுஷனால முடியாது. அதற்கு பதிலாக ஆண்டோட வார்த்தை சொல்லுங்க. ஆண்டோட வார்த்தையோட ஒரு பகுதியை உங்களுக்கு எடுத்து சொல்ல நான் விரும்புகிறேன். எப்படி அவர்கள் சேர்ந்து நின்ற போது சத்துருக்களை ஜெயித்தார்கள் என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தில் அடிமைகளாக இருந்த பிற்பாடு அவர்கள் எகிப்தை விட்டு ஆண்டவர் நடத்தப்பட்டு வெளியே வராங்க. வண்ணாந்தரத்தில் வழியாக செங்கடலை தாண்டி வந்து கொண்டிருக்காங்க. அந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். ஆத்திராம் புஸ்தகத்தில் தாண்டி வந்த பிற்பாடு முதலாவது ஒரு யுத்தத்தை அவர்கள் சந்திக்கிறார்கள். முதலாவது யுத்தம். இதுக்கு முன்னாடி அவங்க யுத்தம் பண்ணதே இல்லை. அவங்களுக்கு யுத்தம்னா என்னன்னே தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏறக்குறைய 6 லட்சம் பேர் புருஷர்கள் மாத்திரம். ஆனால் யுத்தம் தெரியாது. ஆனால் இந்த வேளையில அமலேக்கியர், ரெவித்தீம் என்கிற இடத்துல அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வருகிறார்கள். அமலேக்கியர் யார்? அவர்கள் யுத்த சன்னத்தர்கள், யுத்தத்துல வல்லவர்கள். அவர்கள் யுத்தம் பண்ணுவதே அவருடைய தொழில். இஸ்ரவேல் ஜனங்கள் நம் நாட்டு வழியாக போகிறார்கள் சொன்ன போது அவர்கள் யுத்தத்துக்கு வருகிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ மோசேக்கோ ஆரோனுக்கோ யோசுவாக்கோ யுத்தம் பண்ண தெரியாது. அப்போ மோசே ஆண்டவரத்தில் போய் நிற்கிறான். ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வது? அப்போ ஆண்டவர் மோசையை நடத்துகிறார். நீ யுத்தத்துக்கு புருஷர்களையும் யோசுவாவையும் அனுப்பு. யோசுவா யுத்தமே தெரியாது, ஆனால் அனுப்பு என்று சொல்லிவிட்டு நீ மலை உச்சிக்கு வா என்று சொல்லுவார். இப்போது உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க. யாத்ரா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 92ஆம் பக்கம் 8 முதல் 15 வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டார்கள். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒரு பக்கத்தில் ஒருவன் மறுபக்கத்தில் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினால முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும்படி நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவை செவிக்கேட்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிஸ்ஸி என்று பெயரிட்டார். யெகோவா நிஸ்ஸி என்றால் தேவனே எங்கள் ஜெய கொடி. God is our victory banner. ஆக இந்த நாளில் கூட தேவ ஜனமே இந்த யுத்தத்தில் எப்படி ஜெயித்தார்கள் பார்த்தீங்களா? அவளுக்கு சக்தி இல்லை, டெக்னிக் தெரியாது, எந்த விதமான பலமும் இல்லை, பிழைப்பதற்கான அவளை மேற்கொள்வதற்கான எந்த விதமான சக்தியும் இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு யுக்தியை, ஒரு ஐடியாவை ஆண்டவர் கொடுத்தார். அது என்னவென்றால், மோசே நீ மேலே வா, மலையில வந்து நீ கைகளை உயர்த்தி நிற்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொள்வார்கள். அப்போ யுத்தம் வேகமா நடக்குது. யோசுவாவை புருஷர்கள் அமலேக்கோடு யுத்தம் பண்ணும்போது மோசே மலை உச்சில நின்று அவன் கைகளை உயர்த்தும் போது இஸ்ரவேல் ஜெயித்தார்கள். ஆனா எவ்வளவு நேரத்தா கையை உயர்த்திட்டு இருக்க முடியும்? அவன் கை அசந்து போச்சு. கொஞ்சம் தாழும் போது இஸ்ரவேல் தோற்றார்கள், அமலேக்கை ஜெயித்தார்கள். இதை பார்த்த பக்கத்துல இருந்த ஆரோனும் ஊரும் பக்கத்துல வந்து 2 பக்கம் 2 கல்லை போட்டு, ஒரு கல்லை போட்டு அது மேலே மோசையை உட்கார வைத்து விட்டு
ஒரு பக்கத்துல ஆரோன் மோசே கையை பிடித்து தூக்கினான், இன்னொரு பக்கம் ஊர் அவன் கையை பிடித்து தூக்கினான். இப்படியே மோசையின் கையை அவர்கள் உயர்த்த பிடித்தார்கள். எப்போ இது வரைக்கும் பிடித்தார்கள்? சாயங்காலம் வரைக்கும் தாங்கி பிடித்தார்கள். தாங்கி பிடித்த போது இஸ்ரவேலர் அமலேக்கியரை மேற்கொண்டார்கள், அவர்களை துரத்தி அடித்தார்கள், ஜெயம் எடுத்தார்கள். அந்த இடத்துல பலிபீடம் கட்டி யெகோவா நிசி, கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். இந்த ஜெயம் எப்படி வந்தது பாத்தீங்களா? மோசே மாத்திரம் இல்ல, கூட ஆரோனும் ஊரும் அவனுக்கு சப்போர்ட்டிவா அவன் கையை தாங்கி பிடித்தார்கள். கீழே யோசுவா யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். பாருங்க, 4 பேர் சேர்ந்து இந்த ஜெயத்தை கொண்டு வந்தார்கள். தேவ ஜனமே, உன்னுடைய குடும்பத்தில் கூட 4 பேரோ 5 பேரோ 6 பேரோ 2 பேரோ இருக்கலாம். நீங்கள் ஒன்றுபடும் போது ஜெயம் உண்டாகும். ஒன்றுபடும் போது வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஆளுக்கு வேலை இல்லை, அல்லது 2 பேருக்கு வேலை இல்லை. என்ன செய்வது? தாங்கி பிடிங்க, கரத்தை ஆதரிங்க. அநேக விதத்தில் ஒத்துழைக்கலாம், அநேக விதத்தில் சப்போர்ட் பண்ணலாம், ஜெபிக்கலாம், அன்பு கூறலாம், உற்சாகமான வார்த்தைகளை பேசலாம், வீட்டில் இருக்க வேலைகளை பகிர்ந்து செய்யலாம். இப்படி பலவிதமான காரியங்களினால நாம் கூடி வாழும் போது அல்லது ஐக்கியத்தில் இருக்கும்போது நம்முடைய குடும்பம் இந்த வாதையை மேற்கொண்டு ஒரு நாளிலே வெளியே வந்து யெகோவா நிசி, கர்த்தர் எங்களை இந்த இக்கட்டான காலத்திலிருந்து விடுதலையாக்கினார் என்று தைரியமா சொல்ல முடியும். அது இல்லை, நாம் பிரிந்து இருப்போமே ஆனால் நாம் வீழ்ந்து போவோம். அதை தான் இயேசு அங்கே சொல்லுகிறார். இயேசு லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் படிக்கிற வேளையில லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதை உங்களுக்காக நான் படிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். லூக்கா 11:17. இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவரை நோக்கி, தனக்குத்தானே விரோதமா பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்குத்தானே விரோதமா பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும். இந்த நாளில் கூட தேவ ஜனமே, குறைவு இருக்கலாம், வீட்டில் வேலை வாய்ப்புகள் குறைந்து இருக்கலாம், வருமானங்கள் குறைந்து இருக்கலாம், கொஞ்சம் தான் இருக்கலாம். ஆனால் நாம் ஒற்றுமையா இருப்போமே ஆனால் இந்த வாதையை மேற்கொண்டு நாம் வெளியே வருவோம் என்று ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு வருகிறது. ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறது. நாம் பிரிந்திருப்போமே ஆனால், நம்முடைய வீடு பிரிந்திருக்குமே ஆனால் விழுந்து போவோம். பலவிதமான ஸ்ட்ரெஸ், பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான பயங்கள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்ந்து சந்திப்போம், ஒன்று சேர்ந்து ஜெயிப்போம். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு எடுத்து வருவோம். எப்படி கூடி வாழ்வதனாலே ஏற்படுகிற அந்த நன்மையை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் நடந்தது. இயேசு ஒரு ஊரில் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வீட்டில் இருந்து படிக்கிற பாருங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 17 உங்களுக்கு படிக்கிறார். பின்பு ஒரு நாள் இயேசு உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரியில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரனை ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியினால் அவனை உள்ளே கொண்டு போவதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி ஓடுகளின் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்க, உடனே அவன் சுகம் அடைந்தான். 25ஆம் வசனம். உடனே அவன் அவளுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். கவனித்தீர்களா? இயேசு ஒரு வீட்டில் உபதேசித்துக் கொண்டிருக்கார். திரளான ஜனம், வீட்டுக்குள்ள யாரும் நுழைய முடியாத அளவுக்கு திரளான ஜனம். அப்போ அந்த ஊர்ல திமிர்வாதக்காரனா இருக்கிற ஒரு மனுஷனை 4 பேர் தூக்கி கொண்டு வராங்க. அவனுக்கு அசைவில் உயிர் தான் இருக்குது தவிர அவனுக்கு சரீரம் வாத நோயால பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ உள்ள கொண்டு போக முடியல. அப்ப அந்த 4 பேர் என்ன செய்தாங்க தெரியுங்களா? வீட்டின் மேல ஏறினார்கள். இந்த படுக்கையோடு இவனை தூக்கி கொண்டு போய்
கூரையை பிரித்து அவனை இயேசுக்கு முன்பாக இறக்கினார்கள். வார்த்தை என்ன சொல்லுது? இயேசு அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு பாருங்க, அந்த 4 பேர் ஒருமனப்பட்டார்கள். இவனுக்கு சுகம் கிடைக்கணும்னா, இதுல இருந்து விடுதலை ஆகணும்னா, அவர்கள் 4 பேர் நெட்வொர்க் பண்ணார்கள், கூடி ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். நாம் இவனை இயேசு முன்பாக நிறுத்துவோம். 2 பேர் ஏறினா, 2 பேர் தூக்கி கொடுத்தாங்க, பிரித்தார்கள், கயிறினால கட்டி அவனை இயேசு முன்பாக இறக்கினார்கள். இயேசு அண்ணாந்து பார்க்கிறார். அந்த 4 பேரை பார்த்து ஜீசஸ் காம்ப்ளிமெண்டட் them. well done, நன்றாய் செய்தீர்கள். அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, நல்ல கவனிங்க, இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரன் நோக்கி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனான் என்று பார். தேவ ஜனமே, இந்த 4 பேர் கூடி வந்ததுனால அங்கே ஒரு பெரிய வெற்றியை கண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் குடும்பத்தில் கூடி வருவோம், சேர்ந்து ஜெபிப்போம், சேர்ந்து வாழ்வோம், இருப்பதை பகிர்ந்து சாப்பிடுவோம், சந்தோஷமா இருப்போம். தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த வார்த்தையை நீங்க தியானிச்சு பாருங்க. அது மாத்திரம் இல்ல, இயேசுவின் ஜெபம், அதாவது யோவான் சுவிசேஷம் 17 தான் இயேசு ஒரு அற்புதமான ஜெபத்தை செய்கிறார். இயேசு இந்த பூமியை விட்டு கடந்து போக போறார். அப்போ சீஷர் எல்லாம் கூப்பிட்டு அவங்களோட சேர்ந்து மணிக்கணக்காக ஜெபிக்கும் போது இயேசு ஒரு வார்த்தையை சொன்னார். அவங்களுக்காக படிக்கிறோம் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்றார் பாருங்க. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, அதாவது பிதாவே நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல நீ எனக்கு தந்த இவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி இயேசு அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார். அவர்களுக்காக ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறார். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும் பிதாவே என்று சொல்லி, நீரும் நானும் எப்படி ஒன்றாய் இருக்கிறோமோ அப்படியே எனக்கு கொடுத்த இந்த சீஷர்களும் ஐக்கியமா இருந்து கூடி வாழ்ந்து இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கையை செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு ஜெபித்தார். அதே விதமாக நடந்தது. இந்த நாளில் கூட குறைகளை பேசிக்கொண்டு இருக்க வேண்டாம். இந்த நாளில் கூடி வாழ்வோம், அதாவது ஐக்கியம், குடும்பமே ஐக்கியம். இன்றைக்கு சபை இல்லை, பெருசா கூடுகிற பெரிய குடும்பமாகிய சபை இன்றைக்கு இல்லை, சபை கூடி வருதல் இல்லை. ஆனால் வீடுகள், குடும்பங்களில் சபை கூடி வரட்டும், ஒன்றுபடுவோம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஆதரவு கொடுப்போம். இந்த வேலை இல்லாத நேரத்தில் ஒருத்தர் சம்பாதிக்காதனால குறை சொல்லிக் கொண்டு குற்றம் கண்டுபிடித்து கொண்டு இருக்காதபடிக்கு நாம் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாய் அனுபவிப்போம். யெகோவா நிசி, கர்த்தர் ஜெயக்கொடியாக வெளிப்படுவார். அன்றைக்கு மோசே நின்றான், அவனை ஆரோனும் ஊரும் ஆதரித்தார்கள். யோசுவா கீழிருந்து யுத்தம் பண்ணினார், ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். இந்த 4 பேர் கூடி கிரியை செய்த போது அந்த திமிர்வாதக்காரன் சொஸ்தமானார். அதே விதமாய் தான் போக்கு தெரியாமல், வழி தெரியாமல் இருக்கிற இந்த லாக்டவுன் பீரியட்ல தேவன் உனக்கு யெகோவா நிசியாய் வெளிப்படுவார். நாம் கூடி வாழும்போது, சேர்ந்து வாழும்போது, ஒன்றாய் இருக்கும்போது, ஐக்கியத்தில் இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, இதோ இந்த மனமகிழ்ச்சி நாளிலே நீர் கொடுத்த அந்த வார்த்தையை உடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஐக்கியம், கூடி வாழ்தல், ஒன்றாய் இருத்தல் என்கிற சத்தியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர. யாத்திராகம் 17ஆம் அதிகாரம், லூக்கா 5ஆம் அதிகாரத்திலிருந்து அப்பா, யாத்திரா 17 மோசையை கொண்டு செய்த அவர்கள் மோசே, ஆரோன், ஊர், யோசுவா கூடி நின்று இஸ்ரவேலுக்கு பெரிய ஜெயத்தை கொண்டு வந்தார்கள். நீர் யெகோவா நிசியாய் வெளிப்பட்டீர். அதே விதமா லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் அந்த 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனை ஒன்றுபட்டு அவர்கள் கிரியை செய்த போது இந்த வாதை நீங்கிற்று. உம்முடைய ஜெபம் யோவான் 17 பிதாவே நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்கிறது வச்சு. ஆகவே இந்த நாட்களில் குடும்பங்களில் சமாதானம், ஐக்கியமும், ஆறுதலும், தேர்தலும் உண்டாயிருக்கிறது. கொஞ்சம் இருந்தாலும் அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமா வாழ, ஒரு ஆதரிக்க தாங்க அன்பு கூற தேவனா கர்த்தர் தாமே உதவி செய்கிறார். ஆசீர்வாதம். நாம் ஒன்று சேர்ந்து ஜெயிப்போம், ஒன்று சேர்ந்து சாத்தானை ஜெயிப்போம், ஒன்று சேர்ந்து இந்த வாதையை ஜெயித்து ஒரு நாளில் வெற்றி கொண்டு இதை கர்த்தர் செய்தார் யெகோவா நிசி என்று சொல்லி உமக்கு நாங்கள் ஜெயத்தை கொடுக்கிறோம். இந்த கரங்களை கொடுக்கிறோம். மீதியான நேரம் முழுவதும் நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் சமாதானமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you.